பேசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை சீக்கிரம் முடிச்சு அனுப்புகிறேன். அவர்களுக்கு வீக்காலமாக இருக்குது, அதை சீக்கிரம் வந்து குயிக்க முடிச்சு அனுப்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கை வைத்து ஆதன் சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறாரா? கர்த்தர் மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். கையை மேலே உயர்த்தி கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும். ஆமென் சொல்லுவே. நல்ல கவனி. இந்த செய்தியின் தலைப்பு என்ன? தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும். இது ரெண்டு நம்ம கிட்ட இருந்தாலுமே நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 10 நாள் உபவாசம் போடுறேன், அந்த உபவாசம் அப்படி இருக்கட்டும். அல்லேலூயா. திஸ் இஸ் எ கேரக்டர். இது ஒரு நல்ல குணம். அல்லேலூயா. கர்த்தர் பிடிச்சமான ஒரு குணம். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும். அப்போ அது ரெண்டு உங்கள்கிட்ட இருந்தாலுமே உங்களுடைய நிலைமை எங்கேயோ போயிடும். அல்லேலூயா. உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? அது ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 22:4. நீதிமொழிகள் 22:4 வாசிப்போம். நல்லா யாராவது கரெக்டாக வாசிங்க. தாழ்மைக்கும் நித்திரைக்கு வாசமா ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு போகிறோம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாமே. பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதில் சொல்லுங்க, நீங்கள் நானும் தாழ்மையாக இருந்து கர்த்தருக்கு பயந்துட்டாலுமே ஜீவன் மகிமை ஐஸ்வர்யம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம் என்னென்ன கர்த்தர் கொடுக்குறாரு உங்களுக்கு? ஆண்டவருக்கு தேவனுக்கு தாழ்மையாக இருந்து தாழ்மை வாழ்ந்து கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்துட்டாலுமே என்ன கிடைக்குது? 3 ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்குது? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், உயிர் நாடி கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பத்தியா? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, காய்கறியை சாப்பிடுங்க, இதெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. நம்முடைய பிசிக்கலுக்கு ஓகே. ஆனால் எல்லாவற்றை விட நீங்கள் நானும் உண்மையாக இருந்து தாழ்மையாக இருந்து கர்த்தருக்கு பயந்துட்டாலுமே நமக்கு ஆயுசு கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதிலும் சொல்ல மாட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திரும்ப வாசிக்கலாம். இது 22:4 22:4 வாசிக்கலாம். தாழ்மைக்கும் தாழ்மை அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. தாழ்மைனா சும்மா வந்துடாது. உன்னை எல்லாரும் போட்டு கீழே மிதிப்பாங்க, உன்னை நசுக்குவாங்க, உன்னை உருட்டுவாங்க, உன்னை பிரட்டுவாங்க. நீ எவ்வளவு உருட்டப்படுகிறியோ தாழ்மையா இருக்க 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 இயேசு மகிமையா நடத்துவாரு. கைவிட்டு சொல்லுவா. குடும்பத்தில் உருட்டுவாங்க, வாழ்க்கையில உருட்டுவாங்க, உருட்டுனே இருப்பாங்க, உன்னை போட்டு நசுக்கிட்டே இருப்பாங்க, உன்னை குறை சொல்லுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, நசுக்கி போடுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. எல்லாவற்றையும் நீ எவ்வளவு தாழ்மையா இருக்கிறியோ ஒரு நாள் பெரிய ராஜாவை உயர்த்தப்படுவேன், பைபிளை பார்த்து உயர்த்தப்படுவேன், ஊழியக்காரன் உயர்த்தப்படுவேன், பெரிய தீர்க்கதரிசியா உயர்த்தப்படுவேன். கர்த்தர் நிச்சயமா செய்வாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. இந்த செய்தியின் தலைப்பண்ணு தாழ்மை கர்த்தருக்கு பயப்படுதலும். 2 கேரக்டர், 2 குணம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம ராஜாவா மாற்றப்படுவோம், பாத்திரம் மாற்றப்படுவோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் நம்ம சரிவு ஏற்படுதா? எங்க மிஸ்டேக் பண்ணினே இருக்கணும். நீங்க சொல்லுவீங்க, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் செய்வீங்க, எவ்ரிதிங் கரெக்ட். பட் ஆண்டவரே என்ன தவறு இருக்கு நான் செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் தாழ்வு போச்சுனால சாத்தா உள்ள வந்துடுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. நேபுகாத்நேச்சார் பெரிய ராஜா பாபிலோன் தேசத்துல. நேபுகாத்நேச்சார் ஆனா பெரிய பாபிலோன் கட்டினா, 90 கட்டினா. கடைசியில் அவன் யோசித்த காரியம் என்ன? அவன் பெரிய பாவம் செய்யல. சினிமாவுக்கு போல ஒரே இருக்காரு. நான் கட்டின பாபிலோன் என்ற வார்த்தையை சொன்ன உடனே மிருகம்போது கர்த்தர் மாற்றி விட்டுட்டார். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மை உள்ள வந்துட்டாலுமே நீ தான் எஜமானா இருப்ப, நீ தான் ராஜாவா இருப்ப, நீ தான் பெரிய தீர்க்கதரிசியா இருப்ப. எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மை பட 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 கர்த்தர் மேம்படுத்தினே இருப்பாரு. அல்லேலூயா. கையை வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஆசீர்வாதம், யாருக்கு ஜீவன், யாருக்கு மகிமனம்? தாழ்மையா இருக்கிற மக்களுக்கு தான். தேவச்சனமே எல்லாருக்கும் எவ்வளவு உதாசீனப்படுத்தப்பட்டாலும் எவ்வளவு தாழ்மையா இருக்கோ உங்களை கர்த்தர் மகிமை நடத்த போறாரு. ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை உயர்த்தணும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தியாச்சி
இந்த ஈகோ சொல்லுவாங்க, கர்வமா ஈகோ, அது உள்ள வந்துட்டாலுமே நானா நானா அது என்ன வந்துடுது, தூக்கி ஓரம் போட்டு ஆண்டவரே நான் குப்பை நீசன் சொல்லி இவ்வளவு தாழ்த்தவையோ அந்த கருத்து மென்மையா நடச்சுவாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி ரெண்டு பிளஸிங், ரெண்டு கேரக்டர், ஒன்று தாழ்மை, கர்த்தருக்கு பயம், ரெண்டு மட்டும் பர்ஃபெக்டா இருந்தா உன்னை யாருமே தொட முடியாது, யாருமே அசைக்க முடியாது, உன்னை நெருங்க முடியாது. நீ தான் உயர்த்தப்படுவே, குடும்பத்தில் உயர்த்தப்படுவே, வாழ்க்கையில் உயர்த்தப்படுவே, சபையில உயர்த்தப்படுவே, ஊழியத்தில் உயர்த்தப்படுவே, கிருபையில உயர்த்தப்படுவே, வளத்தில் உயர்த்தப்படுவே, வல்லமையில உயர்த்தப்படுவே, விசுவாசத்தில் உயர்த்தப்படுவே, நம்பிக்கையில உயர்த்தப்படுவே, ஜெப மொழிகளை உயர்த்தப்பட்டு கொண்டே வருவே. எப்பொழுது தாழ்மையா இருக்கும் பொழுது, ஜபத்துல தாழ்மை, கேரக்டர் தாழ்மை, எவ்வளவு ஒடுக்கினாலும் எவ்வளவு பொறுமையா தாழ்மை இருக்கிறோ கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரு, கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை உன் தலைமையில இறங்கிட்டு இருக்கு. பிரதர் சிஸ்டர், எவ்வளவு தாழ்த்துறியோ நீ தான் சபையில உயர்த்தப்படுவ. நீ பாட்டு பண்ணா விசுவாசி ஆடும், நீ தொட்டா போய் ஆடும். உனக்கு தாழ்மை இருக்கு, பெருமை உள்ளவன்னா அவன் விலகி போயிடுவாரு. தேவச்சனமே, கர்த்தர் நாமத்தில் சபையில இவ்வளவு தாழ்மையா இருக்குல்ல, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே நான் இன்னும் தாழ்த்தலப்பா, என் படிப்பு ஒண்ணுமில்லை, என் மேன்மை ஒண்ணுமில்லை சொல்லி நீ தாழ்த்து 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 ஒப்பு கர்த்தரை மேல உயர்த்தி கொண்டு வந்துருவாரு. ஆமென். தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு அல்லேலூயா. கர்த்தராலே ஆயிற்று. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இயேசு புறம தள்ளிட்டான் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம். எனக்கு வேணாம், அவர் உபதேசம் வேணாம். யூத மக்களை புறக்கணிச்சாங்க, வேதபார புறக்கணிச்சாங்க, பரிசேயர் இயேசு புறக்கணிச்சாங்க. பட் ஜீசஸ் இஸ் வெரி கிரேட். அவர் திரையே இருந்தார், பிதா கொடுத்த வேலை செய்ய வந்தாரு. குடும்பத்தில் அவமானம், இயேசு கிறிஸ்துவுக்கு போராட்டத்தில் அவமானம், மக்கள் மத்தியில் அவமானம். அவர் தப்பா திட்டினாங்க ஆண்டவரை, அவர் நல்ல தீர்க்க தரிசி, அவர் மக்கள் ஏமாத்த வந்திருக்காங்க. இயேசு எல்லாம் குறை சொன்னாங்க. அவர் காதலை கேட்டு 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 பயந்து ஓடில நின்றாரு. நமக்காக சிலுவைக்கு போறவருக்கு பாடுதான், சிசிரமத்திலே பாடு, வேதபர்மத்தில் பாடு உண்டாயிற்று, சொந்த ஜனங்களுக்கு பாடு உண்டாயிற்று. ஆனா அவரோ பேசாம இருந்தாரு, அவர் தாழ்த்தி கொண்டே இருந்தாரு. மகா எஜமான், மகா எம்பெருமான் இயேசு கிறிஸ்து தூக்கி ஓரம் வைத்து விட்டு, அதான் பிலிப் 2 வாசிக்கிறவே, வாசிக்கலாமா? பிலிப் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 2, 4, 5 வசனங்களை வாசிப்போம். எஸ்ஐஆர் சைலண்ட். அவன் தனக்கானவை அல்ல நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை, தாட், சிந்தையே என்ன இருக்கணுமா? உங்ககிட்ட சத்தியமா சொல்றேன். என்னை திட்டாங்க, என்னை பேசிட்டாங்க, அசிங்க பண்ணிட்டாங்க, என்னை மாறி பண்ணிட்டாங்க. சொல்லுங்க பயப்படுகிறாங்க. நம்முடைய தமிழாமா சில பழைய மாதிரி திட்டம் நமக்கு வச்சுக்கலாமா? வச்சுக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபத்தில் எடுத்தார். சொல்லுமா? கடைசி தாழ்த்தினேன். நீ திட்டியா திட்டு, நீ பேசுறியா பேசு, அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்து. உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களோ எல்லாம் நினைச்சுக்கோ, நான் உயர போறேன்னு அர்த்தம். கர்த்தர் உயர்த்த போறான்னு அர்த்தம், கர்த்தர் பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். எவ்வளவு வீட்டில் ஒதுக்கி ஓட வைக்கிறாங்களோ நீ தான் குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி அதுதான் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி 8 பேர் பிறந்த தாவி வீட்டில் 7 பேர் அட்ரஸே இல்லை. ஆனா 8ஆவது நபர் தான் தாவித்தான் ராஜாவாக்கப்பட்டான், தாவித்தான் எஜமானாக்கப்பட்டான், தாவித்தான் முக்கிய புள்ளி ஆக்கப்பட்டான், வீட்டை மாற்றப்பட்டான். ஏன் தெரியுமா? இந்த தாவி தாழ்த்த ஆரம்பிச்சான். அதுதான் சொல்லுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கிறோமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், ஏசாயா புஸ்தகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும். ஏசாயா 6:5 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரத்து வாசிங்க. ஏசாயா 6:5 வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானே சொல்ற. யார் பிரதர்? இட்ஸ் நாட் an ordinary person, you are extraordinary person.
இந்த ப்ராப்பர்ட் ஆஃப் ஐசாயா தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி பைபிள். அப்படிப்பட்ட மனுஷனுடைய தாழ்மையின் ஜபத்தை பாருங்கள். என்ன வாசிக்கிறோம்? ஐயோ அதமானம்பா, அப்படி என்ன அர்த்தம்? உங்களுடைய மகிமை வேற, உங்களுடைய பிரசன்ன வேற, உங்களுடைய வல்லமை வேறான்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஏசாயா ஜெபிக்கிறாரு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு சாமி ஜெபிக்கிற சொல்லும்படியே கேட்கிறேன். இந்த தாழம் உள்ள வந்துட்ட உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அன்பு தேவச்சனமே, ஒரு யார் கனப்படுத்த இயேசு கனப்படுத்தும்படிக்கு வல்லவராக இருக்கிறாரு. இயேசு கனப்படுத்துவாரு, இயேசுவை உயர்த்துவாரு, இயேசுவை பயன்படுத்துவாரு, இயேசுவை மேம்படுவாரு. ஒரே ஒரு கேரக்டர், எவ்வளவு தாழ்த்தி நீ மறைந்து வாழ்கிறியோ உன்னை கர்த்தர் மேலாக்காம தலையாக்குவாரு, நீ கீழாக்காம கர்த்தர் மேலாக்குவாரு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? கைப்பற்றி அழிலா சொல்லுமா? அப்படியே கிரியை செய்வாரு. அன்றைக்கு ஏசாயா ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறார்? ஐயோ அதமான ஆண்டவரே, உங்க மகிமை பரலோக மகிமை பார்க்க முடியல, நான் பயந்து கொண்டிருக்கிறப்பா, உங்களுடைய மகிமை வேற, பரிசுத்த வேற ஆண்டவரே சொல்லி தன்னை தாழ்த்துகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. ஒரு நைட் பிரேயர்ல நான் ஒரு விசுவாசியத்தை உட்கார்ந்தேன், ஊழியக்காரனா இருக்கிறேன். 3 பிரசங்கியார் பிரசங்கித்தார்கள். அங்கிருந்து 210 பேரும் எல்லாம் தூங்கிட்டாங்க. மணி 1:30 மணி ஆச்சு. ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து, நீங்க சர்ச்சு பாஸ்டரா இருக்கிறீங்களா? இது எப்ப நினைச்சா 2003 கர்த்தர் ஸ்தோத்திரம். மாதவர் பக்கத்துல அவன் சர்ச்சு பாஸ்டர், நீ முன்ன வந்து உட்காரலாமே, தெரியாம போச்சு எனக்கு இல்லையா? ஊழியர்கள் உட்காந்துருக்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சாங்க. 3 பேர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க. செகண்ட் டீலாம் கொடுத்தாங்க. செகண்ட் பார்ட் 2 to 4 o'clock ஸ்டார்ட். அது செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஐயா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசுகிறேன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், இல்லையா எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, இப்போ டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆஃப்டர் பேசுங்க, கத்துவார் வெளிப்பட்டு சொல்லிட்டு என்ன பேச வச்சேன். நான் அழைக்கப்படாம இருந்தாலே அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி இல்லை டீ சாப்பிட திரும்ப உட்காந்தாங்க. கரெக்டாக 1:45 மணிக்கு திரும்ப செகண்ட் பார்ட் ஆரம்பித்தாங்க. ஒரு பாட்டு பாடி ஜாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார் அந்த மத்தியில், அவர் வார்த்தை கொடுப்பாரு, என்ன பேச வச்சாங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அந்த 3 பிரசங்கியாரும் குறிப்பிட்டு உட்காந்துருக்கிறாங்க. எனக்கு அழைப்பு கிடையாது, நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் போனேன், கலந்து தான் போனேன். என்னை கூப்பிட்டு பாஸ்டர் பேச வச்சார். 30 minutes. பிரைஸ் தி லார்ட். இதை நான் பேசுகிறேம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் கூட முடிவடையில அக்கினி இறங்கிடுச்சு. 210 பேரை கீழே உள்ள ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒர்ஷிப் பண்ணல, பாட்டு பாடல, செபிக்கிற செய்தி கொடுக்க தான் ஆரம்பித்தேன். கொடுக்குற செய்தி தான். 210 பேரும் மணி 5:30 மணி ஆச்சு, ஆராதனை முடியல. அல்லேலூயா. எவ்வளோ தாழ்த்தி உட்காந்துக்குரிய ஒரு கர்த்தர் மகிமையாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எங்கள் சர்ச்சில் செப்பல் கழுவேன், பாத்ரூம் கழுவேன், பாயை பெருக்கி துடைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்ட் செப்பலை கழுவி வைப்பேன், பாஸ்ட் பணிகளை துவச்சி போடுவேன், ஜிப்பா துவச்சி போடுவேன், வேஸ்ட் துவச்சி போடுவேன், லைட் பண்ணி வைப்பேன். இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அல்லேலூயா. மனுஷனை பாருங்க எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் தேவன் பார் விசேஷமானது. எவ்வளவு தாழ்த்தி 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 உனக்கு ஒப்பு கொடுக்குறியோ உன் ஜீவன் பெருகும், உன்னோட மகிமை பெருகும், நீ ஐஸ்வர்யமாக இருப்ப. அதை நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் தாழ்மை கொடுக்கக்கூடிய பலன் என்ன? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. உற்சாகத்தோடு கையை உயர்த்தி. 51 வயசாக போகுது, 59 ஆக போகுது. ஆனால் இந்த வயசுல கத்த கலந்து போகாம வச்சிருக்காருன்னா அவர் கொஞ்சம் பயப்படுற பயம்தான். சுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி. எத்தனை ஒரு பாஸ்டர் மீட் பண்ணி என் தோலை கைப்பட்டு, பாஸ்டர் எனக்கு 47 வயசாச்சு பாஸ்டர், நிற்க முடியல, கைக்கெல்லாம் உதறுது, சாப்பிடாம இருக்க முடியல, பாஸ்டிங் போட முடியலன்னு என் தோலை கைப்பட்டாரு. கேட்டு என்ன என் வயசை கேட்டாரு. நையா வயசு நேரம் இருக்கோம் சொல்லுங்கனாரு. இல்லை பாஸ்டர் மே 7 வந்து 59 ஆக போகிறதுன்னு. அப்படி கேர் ஆயிடுச்சு அவருக்கு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. என்ன பாஸ்டர் என்னோட 10 வயசு தாண்டிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ பலமாக இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாருங்க. நான் சாப்பிட்றேன், காலையில் சாப்பிட மாட்டேன், 3:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவேன், நைட்டு ஒரு 4 இட்லி சாப்பிட்டு தான் எனக்கு ஆதாரம், டெய்லியும் அதிகமாக சாப்பிட மாட்டேன். சொன்னார், இப்படி எப்படி ஊழியம் செய்றீங்க? கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மேன்மை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உற்சாகமா தட்டி ஆண்டவரே. யோவான் சொல்றாரு,
எனக்கு பின் ஒருவர் வருகிறார், என்னிலும் மேன்மை உள்ளவர். தாழ்த்தனா யோவான் பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. படைப்புல கடைசி தீர்க்கதரிசி அவர்தான், யோவான் தான். The last prophet from Old Testament. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் சொல்றாரு, எனக்கு கிருபை வரலாம் இருக்குதுப்பா, எல்லாம் இருக்குது, நான் பரிசுத்தவான் தான், நான் ஒன்னில் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், எனக்கு பின் ஒரு வருகிறார், என்னிலும் மேன்மை உள்ளவர். அசல முடிஞ்சு 18 கழட்டு இருக்கா இல்ல தகுதின்னு சொல்றான். அப்பேற்பட்ட தாழ்மை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வீர். தெரிஞ்ச விஷயம் தான், டச் பண்ணி நான் போயிடுறேன். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லிட்டு, ஆபிரகாமே எப்படி நம்ம தகன பலியாக பலியிடு ஆர்டர் போட்டார். அப்பா எனக்கு கொடுத்தாச்சு. பிள்ளையை கூட்டிக்கிட்டா புறப்பட்டு போயிட்டே இருக்கிறான். 3 நாள் பயணம் முடிவடைய போகிறது. இடத்துக்கு வந்தாச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். கட்டையை அடைக்கிட்டான், மெலிச்செடி பண்ணிட்டான், பிள்ளையை கை கட்டுறான். பையன் கேட்கிறான், ஆபிரகாம் அப்பா தகப்பனே, நெருப்பு சட்டி இருக்குது, விறகு இருக்குது, பட்டயம் கத்தி இருக்குதுப்பா, பலிக்க ஆட்டுக்குட்டி எங்கே? அல்லேலூயா. சரியான கேள்வி கேட்டான் அப்பாவை. சும்மா நடுங்கிட்டாரா? தைரியமா இருக்கிறாரு. அப்பாப்பா என்னப்பா ஒரு மாதிரி பதற அப்படிதான் சொல்லல. தம்பே கீப் குவைட், டோன்ட் டாக், God will take care of me. Hallelujah. அப்புறம் என்ன அர்த்தம்? வாயமண்ணு கம்முனரு, ஆண்டு பார்த்துப்பாரு. உன் பிரச்சனையா கர்த்தர் பார்த்துப்பாரு. நீ வாயமண்ணு கம்முனரு. நீ ஏன் பதட்டம் அடைகிற? ஏன் வியாகுலப்படுற? ஏன் சோர்ந்து போற? ஏன் பயந்து இருக்கிற? ஏன் சோர்ந்து போற? கர்த்தர் காரியத்தை பார்த்துக் கொள்வாரு. அவர் கூப்பிட்டாரு, அவர் அழைச்சாரு, நடத்துவாரு. ஏன் பயந்து கொண்டிருக்கிற? தேவச்சனமே, சகோதரியே, சகோதரா, தம்பியே, தங்கச்சியே, கர்த்தர் பேசுறாரு. என்ன பிரச்சனையோ அவர் பார்த்துப்பாரு. உன் அழைச்சது ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணது ஆண்டவரே, உழைத்து கூப்பிட்டது ஆண்டவரே, எல்லாரும் பார்த்துப்பாரு. நீ அவருக்கு நில்லு, கர்த்தர் அற்புதம் செய்து முடிப்பாரு. தகப்பனே ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு இந்த வார்த்தை சொன்ன உடனே ஈசாக்கு குறுக்கு கிராஸ் பண்ணவே இல்லை. சர்ச்சைக்கு போப்பா, நல்லா படிப்பானா? நான் நீ என்ன சொல்ற? அல்லேலூயா. கிராஸ் கொஸ்டின் இப்பதான். தகப்பன் நல்ல மகன் ஈசாக்கு. அதே சொல்லுங்க பார்க்கலாம். கத்தியை தூக்கிட்டாரு மேல. பையன் பார்த்துனுக்கிறான். என்ன கத்தி தூக்குறாப்பா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம பசங்க என்ன பண்ணிருக்கோம்? ஒரே ஓட்டம் தான். அப்பா பாரு என்னை வெட்ட தூக்கிட்டு வர கத்து சொல்லி என்னதான் பண்ணிருப்பான். நம்மள சின்ன சொன்னாலே நம்ம தாங்க மாட்டோம். அப்பேற்பட்ட பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் நமக்கு. என்னை திட்டாங்க, என்னை பேசிட்டாங்க, நான் செத்துற போறேன். இது வேற டைலாக். அப்பப்போ விசுவாசம் டைலாக், நான் செத்துற போறேன். நீ செத்த நரகம் தான் போவேன். உலகத்தில் மிகப்பெரிய பாவம் தூக்க மாட்டேங்கிறது தான். மிகப்பெரிய பாவம் தற்கொலை தான். நீ தற்கொலை பண்ணி செத்தனா உடலாம் மோசமாயிடும். இப்போ கண்ண முடியும் செத்துற நேரப்பா, டைரக்டா நரகம் தான். நெருப்புல போயிட்டு வேலை நாங்க அங்கே சாவே கிடையாது. ஐயோ ஐயோ கத்தினே இருப்பார். நெருப்புல போயிட்டு கத்த சமுத்திர காத்து அவர் கூப்பிட்டா நீ போ. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உலகத்தில் மிகப்பெரிய பாவம் தற்கொலை. அது யாரெல்லாம் செய்கிறாங்களோ டைரக்ட் நரகம் தான். சத்தத்தை உயர்த்தி என்ன ஒருத்தர் கேட்டாரு, எங்க போய் தற்கொலை போய் செத்துட்டாயா? நேரம் பரவாயில்ல போயிட்டானா? வாழ முடியா? எங்க தான் போயிருப்பான்ப்பா, நரகம் தான் போயிருப்பான். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி சத்தம் மேலே கேட்குது. அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:10. சர்ச்சைகளை சீக்கிரம் வாங்க. 22:10. வெட்டும்படி பிரதர் இஸ் டிசைடட். என் பையனை வெட்டிட்டு முடிஞ்சு போச்சு. Praise the Lord. Praise the Lord.
கடந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப பதற்றமாயிட்டேன். பாஸ்டர் மகளாக வீங்கி போச்சு, வாய் வீங்கிடுச்சு, தண்ணி உள்ள ஊற்றப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்திருந்தாங்க. ஆண்டவரே நாத்தியம் சர்ச்சைக்கு வரணும் சார் சொல்லும்போது உட்காண்டாங்க போயிட்டு பாஸ்டர் மறந்துட்டாங்க. தலையில் சொல்லுங்க பார்க்கலாம் சரியான முகம் வீங்கி போச்சாங்க. பாஸ்டர் முகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பயமாயிடுச்சு. சீபா வயதானு தெரியல, முகலை வீங்கி வாயில வீங்கி போச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே நாத்தியம் சர்ச்சைக்கு வரணும், அவங்க சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. சாட்சி சொல்ல மட்டும் நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம் பாட்டோட போயிட்டாங்க. அல்லேலூயா. அது சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் வந்து கேட்பான், ஐயோ நான் மறந்துட்டு சாட்சி சொல்லியே எல்லாம் எங்க ஞாபகம் இருக்கும்போது. அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி சத்தத்தை வைக்க எதை திட்டி பாருங்க. யாராவது சொல்லிட்டே நீ சர்ச்சை போய் கால வைக்க மாட்டேன். இந்த வேறு சர்ச்சைக்கு போயிடுங்க, போங்க வேறு சர்ச்சைக்கு போங்க. எனக்கு என்ன சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்போ கூட தாழ்மை இல்லையோ சத்த பிண்டம் தான். தாழ்மை வந்தால் தான் உண்மையான விசுவாசிங்க. உண்மையான விசுவாசிங்க. ஏசு ஆச்சாங்களா சொல்லுங்க. ஏசு கால் துப்புனாங்களா? ஓ நீங்கள் கீழே பண்ணிட்டீங்க. எல்லாரும் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அந்த தலையை விட மாட்டேங்க. முந்தி உட்காருங்க. அல்லேலூயா. பாருங்க, சின்ன வயசு முடி போட்டுக்கிறாங்க, 72 வயசு முழங்கால இருக்கிறாங்க. நம்ம ஜான்சி முழங்கால இருக்கிறாங்க, வஸ்தா முழங்கால இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆர்வம் நிச்சயமாக இருக்குது. நம்ம உட்காரும் போதே ஊடிக்கின்னு ஏழுதுக்கின்னு சைடில் உட்காந்துக்கின்னு அத்தால் ஊடி எழுதுன்னு கற்றுச்சு எல்லாம் பண்ணுகிறோம். நம்ம பலமாக இருக்கிறோம். அலையில சொல்லுங்க பார்க்கல, சத்தமாக சொல்லுங்க. முச்சவொன்னா கூல் ட்ரிங்க்ஸ் தான் கடையில் ஒரு கூடி அச்சல் கொடுத்தா தெம்பாகுது. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் நல்லா கவனிக்கிறேன். எங்கே தான் ஜாப் பண்ணுறேன், எங்கே போகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, சைடில் கடைக்கு எங்கே போகிறீங்க, அங்கே போய் கூடி வாங்கி ஊற்றி போதா அப்பா நிம்மதியாக இருப்பா. சத்தமாக சொல்லுங்க. உங்கள் பேர எங்கே இருக்குது? கூல் ட்ரிங்க்ஸ் தான் இருக்குது, தேவன்கிட்ட இல்லை. அலையில சொல்லணுமா? கையை உயர்த்தி அதை குச்சத்தை பார்த்தா தெம்பாவை தான். நீங்கள் குச்சை கொண்டை கட்டி போட காத்திரி சொல்கிறேன். கூலிங்ஸ் குடிக்க குடிக்க கொண்டை கட்டி போடுவோம். அல்லேலூயா. அப்புறம் குழுக்கள் இரும்பு காத்திரி ஸ்தோத்திரம். சரி, அந்த விருந்து போனாங்கன்னா என்ன கொடுப்பாங்க? சின்ன பாக்ஸ் என்ன கொடுப்பாங்க? சத்தமாக சொல்லுங்க. இதில் வேறு ஜபம் வேறு. கர்த்தாவே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஆண்டவரே என் தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, டிஸ்டர்பாக காத்துக்கொள்ளுங்க. முதல்ல ஒரு டப்பா போயிடும், திரும்ப ஒரு ஜபம். ஆண்டவர் 2ஆம் டப்பா சாப்பிட்ற ஆண்டவரே ஐஸ்கிரீம் உள்ள புதுமை காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு ஜபம். அல்லேலூயா. 3ஆம் ஜபம் என்கிட்ட வருவாங்க. எத்தனை பேர் தான் செய்கிறீங்க? கையை உயர்த்தணுமா? 2 ஜபம் அவங்க பண்ணிப்பாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது. 3ஆம் ஜபம் என்கிட்ட வரும். ஐயா தொண்டை தாங்க முடியலையா, ஒரே இரும்பலையா கற்று சொல்லுங்க. 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதெல்லாம் செய்யும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. சில பார்த்தீங்கன்னா நல்ல பிரியாணி சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் நல்ல சாதம் வைப்பாங்க. நம்ம சொல்லுவாங்க, ஐயா நம்ம நிறைய சாப்பிட்றதே கிடையாதுயா, கொஞ்சம் தான் சாப்பிட்றேன். முதல் சாப்பிட்டு தட்டுன்னா சொல்லலாம். அல்லேலூயா. ரைஸ் எல்லாம் 2 தட்டு காலி பண்ணிட்டு ஐடிஎஸ் பண்ணி ரசம் ஊற்றிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் அதிகமாக சாப்பிடலைங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமாக இருக்குது. என் முதல்ல சாப்பிட்டுனாச்சு. அல்லேலூயா. ரைஸ் எல்லாம் அப்போ தாழ்த்த கர்த்தர் உயர்த்துறாரு. கத்தியை தூக்கிட்டாரு ஆபிரகாமே, தன் பிள்ளையை வெட்ட போறாரு. சத்தம் மேலே வருது, ஆபிரகாமே ஆபிரகாமே கையை போடாது. வாசிங்க 12. அப்பொழுது அவர் கையை போடாது சொல்லுவாங்க. பிள்ளையை கிள்ளி விட்டு சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு, ஏன்னா சின்ன குழந்தைங்க. பிள்ளையை கிள்ளி விட்டு சத்தமா சொல்லுங்க. அவரே பாம்பு வைப்பார், அவர் பாம்பு எடுப்பார். அல்லேலூயா. அது போல பழம் இருக்கு. அவரே பாம்பு வச்சுட்டாரா, அவர் பாம்பு இருக்க ஸ்தோத்திரம். அது போல அவர் தான் வெட்ட சொன்னாரு. வேணா சொன்னது அவர் தான். ஏசப்பா நேற்று நின்று என்றும் சொல்லுங்க. ஏசு நேற்று நின்று என்றும் நீங்க மாறாரா இல்லையா? சொல்லுங்க. மாறாரா இல்லையா? வெட்ட சொன்னது யார் தான்? பையனை வெட்ட சொன்னது யார் தான்? கட்டளை கொடுத்தது யார் தான்? அப்பாயின்மெண்ட் கொடுத்தது யார் தான்? எல்லாம் ஏசு கிறிஸ்து கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் திரும்ப அவரே சொல்றாரு, எப்பா வெட்டாத. அடுத்த வரி வாசி அழகா இருக்கும். ஒன்று செய்யாதே புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கா ஒப்பு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்பட இப்போது அறிந்திருக்கிறேன். என்ன வசனம் வாசன நீதி 22:4. கர்த்தருக்கு பயந்துட்டாலுமே பேர் கொடி கட்டி பறக்கும். ஆபிரகாம் இருக்கும் பொழுது அங்கே பேனர் போடல, வால் போஸ்ட் போடல, யூடியூப் பயன்படுத்தல, ஒண்ணுமே கிடையாது, இன்னும் எவிடன்ஸ். ஆனால் உலகத்தில் ஆபிரகாம் பேர் கொடி கட்டி பறக்குது.
எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆபிரகாமே உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் பெருமைப்படுத்திருக்கிறாரா? அவரை பத்தி நான் பேசுறேன், அவரை பத்தி விஜயன் பேசுறாரு, அவரை பத்தி நம்முடைய மாது பேசுறாரு, அவரை பத்தி பாசனா பேசுறாங்க. ஏன்னா பேர் பெருமையாயிட்டே இருக்குது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி நீ நான் ஆண்டுக்கு பயந்து தாழ்ந்து இருந்தா உன் பெயர் கொடி கட்டி பிறக்கும், உன் பெயர் தேசம் என்று பிறக்கும், உன் உலகமே பறந்துட்டார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. ஏசையா தாழ்மையா இருந்தாரு, கர்த்தர் தாழ்வு உயர்த்துறாரு. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தர் ஆபிரகாம் உயர்த்துறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:6 வாசிக்க போறோம். யாக்கோபு 4:6 வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. புதிய பாட்டுல எபிரேயருக்கு பக்கத்துல வரும். எபிரேயருக்கு பக்கத்துல யாக்கோபு 4:6. எபிரேயருக்கு பக்கத்துல வரும். யாக்கோபு 4:6 வாசிக்கலாம். அவர் கிருபையை அழைக்கிறாரே, ஆதலால் எல்லாம் வாசிங்க, கவனமா நச்சு வாசிங்க. வாசிங்க. அதிகமான கிருபையை அழைக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு. அதில் சொல்லுங்க, பெருமை உள்ளவர்களுக்கு. சொல்ல போறாங்க நிறைய பேர், நான் வந்தா நாட்டை மாத்திருவேன், நான் வந்தா பெரியார் ஆக்கிடுவேன், நான் வந்தா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ பிரதர் ப்ளீஸ் லிசன் டு மீ. கிடக்கூடியாதீங்க, நிமிந்தோக்காருங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ யாருக்கு பிரதர் ஆசீர்வாதம், யாருக்கு ஜீவன், யாருக்கு மகிமை, யாருக்கு ஐஸ்வர்யம்? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறாரு. உன்னை கர்த்தர் உயர்த்த 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 எவ்வளவு தாழ்மையா இருக்கிறியோ கிருபை பெருகிட்டே இருக்கும், வல்லமை பெருகிட்டே இருக்கும், அபிஷேகம் பெருகிட்டே இருக்கும், கிருபை பெருகிட்டே இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. 2 கரத்தை மேல உயர்த்தி இன்னும் அபிஷேகத்தோடு. யாரு கிருபை கிடைக்குதா? யாருக்கு தாழ்மையான கிருபை கிடைக்குது? எவ்வளவு தாழ்த்தி மறைஞ்சிருக்கிறார் உன்னை கர்த்தர் வாழாக்கியமா தலையாக்குவார். குடும்பத்தை கர்த்தர் நிச்சயம் உயர்த்தப்படாது, சோர்ந்து போடாது. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறியோ உன்னை கர்த்தர் உயர்த்தியே தீர்வாரு. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. கருத்து மேல உயர்த்தி கர்த்தர் கிருபை கொடுக்க போறாரா? உனக்கு கிருபை கொடுக்க போறாரா? கிருபை நீ பெற்றுக்கொண்டா நீ சாகிற வரைக்கும் வியாதிப்பட மாட்டேன், கேன்சர் வராது, பிபி வராது. தேவனுக்கு பயந்து இருக்கிறேன், தேவனுக்கு பயப்பட 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 எந்த வியாதியும் பறந்து போயிட்டே இருக்கும். பிரகாஷ் சொன்னார், ஐயா உடம்பு பாருங்கய்யா, செக் பண்ணி பாருங்கய்யா, எதுவுமே செக் பண்ணாம இருக்கிறேன் சொன்னார். சரிப்பா நான் பார்க்கறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு என்ன விசுவாசம்னா, என்ன நான் பார்த்தா நான் என்ன ப்ராப்ளம் வந்துடும், அவர் என்ன பார்த்தா ப்ராப்ளம் வராது எனக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதில் சொல்ல மாட்டீங்களே. ஏன்னா நான் பார்த்தேன்னா எனக்கு ப்ராப்ளம் வந்துடும், பிரச்சனை வந்துடும், வேலை வந்துடும். என்ன அவர் பார்த்தாருன்னா பத்திரமா பார்த்துப்பேன். எத்தனை பேர் சுவாசிக்க? நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா உடனே நான் ஆகிடும். உன்னை அவர் பார்த்தா நீ பத்திரமா இருப்பேன். உன் கிட்னியை பார்க்கிறாரு, உன் லங்ஸை பார்க்கிறாரு, உன் மூளையை பார்க்கிறாரு ஆண்டவர், உன் கண்ணை கத்தரை பார்க்க எல்லாத்தையும் பார்க்கிறாரு, கலப்ஸாக தான் பார்க்கிறாரு. எத்தனை வருஷம் அவரோட பத்திரம் பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்போ கீழே கிடப்ப, விழுந்திருப்ப, சத்து போயிருப்ப, மச்சு போயிருப்ப, ஏசு காத்து கொண்டு வருகிறாரு. உன்னை காத்து கொண்டு அலையில சொல்லுங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரத்தை வைத்து ஆமென் சொல்லுமா. உன்னை கத்தை காத்து கொண்டு வருகிறாரு. எத்தனை சோதனை, எத்தனை வியாதி, எத்தனை காற்று, எத்தனை மழை, எத்தனை பேர் இயேசுவை காப்பாற்றிக் கொண்டே வருகிறாரு. அவர் திருமண தாங்கிட்டே வருது. எத்தனை பல்லை, எத்தனை இரவு, எத்தனை வருஷம், எத்தனை மாசம் சாப்பிட்டு போனால ஓடுகிறீங்க. யார் காரணம்? சாப்பிட பொருள் காரணமா? காரணமா? அல்ல. உன்னை காக்க கத்தல் வருவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இயேசுவே உன்னை பாதுகாத்து வருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம் உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி கிருபை தாங்கிட்டு இருக்குதா? கையை உயர்த்தி. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே.
கிருபை யாருக்கு கிடைக்குது? சொல்லுங்க சிஸ்டர், யாருக்கு கிடைக்குது? ஜீவன் யாருக்கு கிடைக்குது? ஐஸ்வர்யம் யாருக்கு கிடைக்குது? சொல்லுங்க. ரெண்டே முக்கியமான கருத்து. கர்த்தருக்கு பயந்து தாழ்மையா இருக்குன்னா உங்களை தேடி எல்லாம் தானா வரும். ஐஸ்வர்யம் வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், ஜீவன் பெருகும். வியாதி பறந்து போயிட்டே இருக்கும், வியாதி பறந்து போயிட்டே இருக்கும். சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை கேட்டப்ப கர்த்தர் ஜீவனை பாதுகாக்க போறாரு. இன்னும் பல ஆண்டுகள் வியாதிப்படாம மருத்துவமனைக்கு போகாம கர்த்தர் சுகம் வச்சிருக்க போறாரு. ஒரு கைத்தட்டி ஆகின்னு சொல்லுவாயா? சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் வரும் நாள் மட்டும், கர்த்தர் நாள் மட்டும் கடையில படுக்க மாட்டேன். எப்ப நாள் வரும் கை நல்லா வேலை செய்யும், கை நல்லா வேலை செய்யும், மூணு நல்லா வேலை செய்யும், ஆட்சி வேலை செய்யும், லங்ஸ் வேலை செய்யும். கர்த்தரை வேலை செய்விப்பாரு. ஆண்டவர் பெரியவர். பிரைஸ் எல்லாம் என்ன விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து அப்படியே கீழ்ப்படிந்தான். கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ஏசாயா இத்தனை தாழ்த்தினாரு. பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி தாழ்மையா இருந்தா கிருபை பெருகிட்டே இருக்க. சகோதரா, உன்னை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, உன்னை கோபப்படுத்துவாங்க. எவ்வளவு கருத்தாவா நீ தாழ்மையா இருக்க 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 உன்னுடைய கிருபை பெருகிட்டே இருக்கும். உன்னை யார் கனப்படுத்தினாலும் உன்னை இயேசு கனப்படுத்தினாரு, இயேசுவை கனப்படுத்தினாரு, இயேசுவை உயர்த்தப்படுறாரு. எங்க கீழே கிடக்கிற இயேசு மேலே கொண்டு வரப்படுறாரு. இந்த மார்ச் மாசத்துல உன் கர்த்தர் உயர்த்தப்படுறாரு. உன் தேவையை சந்திக்கப்படுறாரு. உன் துக்கத்தை மாற்றப்படுறாரு. உன் வேதனையை மாற்றப்படுறாரு. கண்ணீரை மாற்றப்படுறாரு. உன் கவலையை போக்கப்படுறாரு. மகத்துவள்ள வல்லமை இறங்கி சேர்ந்து கைத்தட்டி ஆண்டவர் சொல்லுவாரு. கர்த்தர் கீழே செய்யப்படுறாரு. இந்த கையை கட்டி ஆண்டவரே எங்களை கிருபை இறங்கிட்டு இருக்கப்பா. வேத கிருபை இறங்குது. இந்த கிருபை இறங்க இறங்க என் ஊழிய வல்லமையா இருக்கு. இந்த கிருபை இறங்க இறங்க நோயாச்சரம் வல்லமையா இருக்கு. இந்த கிருபை இறங்க 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 இந்த குடும்ப ஆசீர்வாதமாக இந்த கிருபை இறங்க ஐஸ்வர்யம் பெருங்க. இந்த கிருபை இறங்க இந்த வருமானத்துல ஒரு பெரிய தொகையை பார்க்க. இந்த வருமானத்துல முன்னேற்றம் அடையும். இந்த வருமானத்துல ஆசீர்வாதம் பெருகும். ஒருவருக்கு பயந்து உட்கார்ந்திருக்கிற தேவச்சனமே ஆண்டவருக்கு பயந்துட்டாரோ வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். என் ஆசீர்வாதத்தை அனுப்புவாரு, ஐஸ்வர்யத்தை அனுப்புவாரு, மகிமையை கொடுப்பாரு. அந்த ஜீவனை கட்ட பிறகு செய்வார் ஆண்டவர். கையை தட்டி அடையார் சொல்லுவோமா? பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். தாழ்மைக்கும் கர்த்தர் மேல் பயத்து வரக்கூடிய பலன் என்ன? மகிமை, the glory, ஐஸ்வர்யம், the righteousness, the life, ஜீவன். பிரைஸ் அல்லாஹ். பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு ஆயுஷ் பண்ணணுமா இதை சாப்பிடுங்க, ஒரு பலன் பண்ணணுமா இதை சாப்பிடுங்க. நீ தாழ்மையாக இருந்தாலுமே உன் ஜீவன் பெருகிடும். நீ தாழ்மையாக இருந்தாலுமே உன் கிருபை பெருகிடும். நீ உண்மையாக இருந்தாலுமே உன் ஐஸ்வர்யம் பெருகிடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? Praise the Lord. So true character is very must. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயத்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? மகிமை, ஐஸ்வர்யம், ஜீவன். கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? செய்தியை முடிக்கிறேன். கையை உயர்த்தி. Praise the Lord. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வார்த்தை பேச பேச எனக்கு அக்கினி இறங்கிட்டே இருக்கிறேன். என்னால் இப்போ நிற்க முடியல, மெசேஜை க்ளோஸ் பண்ண முடியல. God presence fill me. தேவன் நிரப்பிச்சுக்கிறார். இவன் கத்த நிரப்புறார், நிரப்பிச்சுக்கிறான். கைத்தட்ட அபிஷேகத்தில் கத்த நிரப்பிச்சே இருக்கிறார், கத்த நிரப்பிச்சே இருக்கிறார். அசைக்கப்பட மாட்டேன், ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கத்த சாமி இந்த வார்த்தை கத்தோடு தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார்.